வணக்கங்க. இன்றைக்கி மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் நினைத்ததை நிறைவேற்றும் கோயில்னே சொல்கிறாங்கங்க. 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலோட பிரதான வாசல் வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்தோட கம்பீரமாக இருக்குங்க. நாங்கள் போனது கிழக்கு வாசல் வழியாக போனோங்க. 4 திசையிலையுமே 4 கோபுரங்கள் கூடிய வாசல் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மூலஸ்தான கர்ப்பகிரகத்தில் அம்பாள் அஷ்டபுஜங்களோட, அதாவது 8 கைகளோட பத்மாசனமில் இருக்காங்க. வலது காலை மடக்கி இடது காலை மகிஷாசூரனோட மார்பில் வைத்து அழுத்தி தீயோரை தண்டித்து நல்லோரை காக்கும் நாயகியாக இங்கே பத்ரகாளியம்மன் காட்சியளிக்கிறாங்கங்க. அன்னையை வழிபடுறதுனால 21 தலைமுறைகள் செய்த பாவங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க. ஏவல், பில்லி, சூனியம், திருமணத்தடை ஆகிய எல்லா பிரச்சனைக்கும் ராவு காலத்தில் எலுமிச்சம் விளக்கு ஏற்றி வழிபடுறாங்கங்க. அதனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு இது பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை நடைபெறுதுங்க. இது தாங்க நாங்கள் போன அன்னைக்கு இந்த அலங்காரத்தில் தான் இருந்தாங்க அம்மன். ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளும் கூட. நாம் பார்த்துட்டு வந்தாவே நம்மளோட கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறோம். இங்கே அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜை நடைபெறுதுங்க. இங்கே பூவாக்கு கேட்குறதும் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. அவங்க என்னது ப்ராப்ளமுக்கு இந்த மாதிரி பூ போட்டு பார்க்குறதுனால அவங்க செய்கிற தொழிலோ தொடங்குறதோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ அதை வச்சு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அப்புறம் ஐப்பசி தீபாவளி அன்னைக்கிங்க, தீபாவளி வருது இல்லைங்களா, அந்த அமாவாசை அன்னைக்கு இங்கே அம்மனுக்கு பிரத்திங்கர தேவியோட அலங்காரம் தாங்க பண்ணுறாங்க. அப்போ குபேர பூஜையும் பண்ணுறாங்களாம். இதை பார்க்க உள்ளூர் மக்கள், தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, கர்நாடகாவிலேருந்தும் நிறையா மக்கள் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்களாங்க. இது சேலம்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. 40 நிமிஷத்தில் போயிடலாம். வெளிப்பற பிரகாரத்தில் வீரபத்ரர், பைரவருக்கு, விநாயகருக்கெல்லாம் தனி சன்னதி இருக்குங்க. காலையில் 5:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடுவில் நடலாம் சாத்துறதில்ல. பிரேக் இல்லாமல் கோயிலை தரிசனம் பண்ணலாம், அம்மனை தரிசனம் பண்ணலாங்க. இது மேலே இருக்க செவத்தில் ஃபுல்லாக அழகாக அம்பாலோட ஒவ்வொரு இதுவும் வரைஞ்சிருக்காங்கங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் பார்த்துட்டு அழகாக அமைதியாக கும்பிட்டுட்டு வரத்துக்கு ஒரு சிறப்பான இடங்க இந்த கோயில். நீங்களும் போயிட்டு வாங்க சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா. நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டி. நடராஜன்.